கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டுப்பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் வந்து அது மறுபடியும் வந்துருது, எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராசூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவர் வந்து அந்த காட்ஸில்லாவுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பான். படம் முடியுதுங்க. ஓரத்துலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சுட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் இப்படியே நிக்கிறேன். எப்படிதான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால உட்கார வச்சுட்டு, காட்ஸில்லா யாரு? அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு ஃபிக்ஷன்மா. அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது. எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா, காட்ஸில்லா ஜப்பான்மா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணிச்சு. அது ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா, நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறும்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமா. அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். இந்தியா 71. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான்.